ஆபிரகாம் வணக்கம். கிரிக்கெட் உலகில் கடந்த சில மாதங்களாகவே விவாத தலைப்புகளாகி வந்த வங்கதேச விவகாரத்தில் ஐசிசி பொறுமை இழந்து அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. உலகக்கோப்பை தொடரிலிருந்து வங்கதேசத்தை நீக்கி ஸ்காட்லாந்தை சேர்க்கும் முடிவை ஐசிசி கிட்டத்தட்ட இறுதியாக்கிவிட்டது. இது தொடர்பான நோட்டீஸ் கடிதத்தை வங்கதேசத்துக்கும் உலகக்கோப்பையில் சேர்வதற்கான அழைப்பு கடிதத்தை ஸ்காட்லாந்துக்கும் ஐசிசி அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு இந்த கடிதங்களுக்கு இரு அணிகளும் பதிலளிக்கும் பட்சத்தில் ஐசிசி அதிகாரப்பூர்வமாக உலகக்கோப்பை தொடரிலிருந்து வங்கதேசத்தை நீக்குவதை அறிவிக்க இருக்கிறது. ஏனென்றால் நேற்று நடைபெற்ற வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் உலகக்கோப்பையிலிருந்து விலகுவதாக வங்கதேச கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருந்தது. அவர்கள் தெரிவித்திருந்தாலும் நாங்கள் தங்களுக்கான போட்டிகளை இலங்கையில் விளையாட தங்களுக்கு கடைசி ஒரு மறுபரிசீலனை ஐசிசி செய்யும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக சமரச கமிட்டி தீர்வுக்கு பேச்சுவார்த்தை நடத்தவும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் சமரச தீர்வு கமிட்டி ஐசிசியின் கொள்கை முடிவுகளுக்கு நாங்கள் எந்த வகையிலும் மறுபரிசீலனையோ கருத்துக்களையோ தெரிவிக்க முடியாது, அவர் எடுத்த முடிவுதான் என்று கமிட்டி கைவிரித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் உலகக்கோப்பையிலிருந்து வங்கதேசத்தை நீக்கி ஸ்காட்லாந்தை சேர்க்கும் முடிவு கிட்டத்தட்ட இறுதியாக்கிவிட்டது. இதனை ஐசிசி மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது. ஸ்காட்லாந்து அணி கடந்த உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு எதிராக அவர்கள் பெரும் சவால் அளித்து ஆடியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உலகக்கோப்பை பி பிரிவில் இத்தாலி, இங்கிலாந்து உள்ளிட்ட அணிகளுக்கான அந்த பட்டியலில் ஸ்காட்லாந்தும் இணைய இருக்கிறது. இந்நிலையில் உலகக்கோப்பையில் இருந்து வங்கதேசம் விலகுவதை ஐசிசி உறுதிப்படுத்த இருக்கிறது. ஆபிரகாம்.